Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. எனக்கு பொய்யே வராது. ஆனா அன்புமணிக்கு கூசாம பொய் வருது. தன்னோட அம்மாவை அன்புமணி தாக்க முயற்சி பண்ணார். அது மட்டும் இல்லாம அன்புமணியை மத்திய அமைச்சராக்குனது தான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு இன்னைக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது சுமத்தியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு வலுவான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் சுமத்தியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுகளுடைய பின்னணி என்ன என்பது குறித்தும் பாமக உடையுதா, ராமதாஸ் தலைமையிலையும் அன்புமணி தலைமையிலையும் இருவேறு அணிகளா பாமக உடைய போகுதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அது குறித்தும் இந்த குற்றச்சாட்டின் மூலியமா ராமதாஸ் என்னதான் தீர்வு சொல்ல வராரு, ராமதாஸோட முக்கியமான கருத்து என்னவா இருக்கு அப்படின்றது குறித்தும் இன்னைக்கு சென்னையில அதிமுகவோட கூட்டத்தை குறித்தும் தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா சொன்ன கருத்து குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்காரு. முன்னாடியே சொன்னது போல அன்புமணியோட சமீபத்திய பேச்சுக்கு ராமதாஸ் இன்னைக்கு பதில் கொடுக்கறதா இருந்தது. ஆனா ராமதாஸ் கொடுத்தது பதில் இல்ல, பதிலடி அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டத்துல பேசும்போது, நான் மன உளைச்சல்ல இருக்கேன், எதற்காக என்ன பதவியிலிருந்து நீக்கினீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு பல கேள்விகளை அன்புமணி ராமதாஸ் எழுப்பியிருந்தாரு. அந்த கேள்விகளுக்கு ராமதாஸ் இன்னைக்கு விடையளிக்கிற விதமாக தான் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை தைலாபுரம் தோட்டத்தில் நடத்தினாரு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு முழுவதுமாவே ராமதாஸ் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அன்புமணி தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன். அதாவது அன்புமணியை 35 வயசுலேயே மத்திய அமைச்சராக கொண்டு வந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ற ஒரு கருத்தை ராமதாஸ் முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் என்னன்னு பார்க்கும்போது, முகுந்தன் பரசுராமனை ராமதாஸ் பாமகவோட இளைஞரணி தலைவராக கொண்டு வராரு. அப்போ இருந்து தான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் மோதல் வெளிப்படையாக தொடங்க ஆரம்பிக்குது. இந்த முகுந்தன் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ராமதாஸோட மகள் வழி பேரன். அவரை பாமகவோட இளைஞரணி தலைவராக கொண்டு வர்றது அன்புமணிக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய பதவி கொடுக்கணுமா அப்படின்ற எதிர்ப்பை மேடையிலேயே அன்புமணி பதிவு பண்றாரு. அப்பவே ராமதாஸ் என்ன ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு அப்படின்னா, இது நான் ஆரம்பித்த கட்சி, யாருக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா வெளியேறிடலாம் அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. அந்த எச்சரிக்கை அன்புமணிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக தான் பார்க்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் அன்புமணி நான் பனையூர்ல ஆபீஸ் போட்டிருக்கேன், என்ன அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கழகத்தை உண்டு பண்ணார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் தொடர்ந்து அப்பா மகனிடையே மோதல் பல ரூபங்கள்ல வெடிக்க ஆரம்பிச்சது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல ராமதாஸ் கூட்டின மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தை பெருவாரியான நிர்வாகிகள் புறக்கணிச்சாங்க. இதுக்கு பின்னாடி அன்புமணி இருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. என்னதான் இந்த அப்பா மகன் குழப்பம் கட்சிக்குள்ள பெருசா போயிட்டு இருந்தாலும் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் ஒன்னா வருவாங்க, 2 பேரும் சீக்கிரம் சந்திச்சுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இருந்தது. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் கொடுத்த பதிலடி என்பது அந்த எதிர்பார்ப்புகளை பொய்த்து போக வச்சிருக்கு. அவரோட பதிலடி எப்படி இருக்கு அப்படின்னா, இனிமேலும் அப்பா மகன் ஒன்றா வருவாங்களா அப்படின்ற கேள்வியை நிர்வாகிகள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அவரோட அந்த அறிக்கை, அவரோட கருத்து என்பது மிகவும் வலுவா இருந்தது. ராமதாஸோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அன்புமணிக்கு ஒரு ஆளுமை திறனே சுத்தமா கிடையாது, அவர் இடத்துல மேடை நாகரிகமோ சபை நாகரிகமோ எதுவுமே கிடையாது. அதாவது நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற கேள்வியை மக்களிடத்துல கேட்டு மக்களையும் கட்சி நிர்வாகிகளையும் திசை திருப்ப பார்க்கிறாரு. இது அன்புமணியோட திசை திருப்பல் முயற்சி தானே தவிர அவர் மீது தான் நிறைய தப்பு இருக்கு, அன்புமணி தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டை ராமதாஸ் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த முகுந்தன் பரசுராமன் நியமன விஷயத்துல வீட்டில் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற சமயத்துல அன்புமணியோட அம்மா உன்னோட மகளை கொண்டு வந்திருந்தா நீ பேசாம தான் இருந்திருப்ப அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அன்புமணி பக்கத்தில் இருக்கிற பாட்டிலை எடுத்து அவங்க அம்மாவை தாக்க போனாரு, அந்த பாட்டிலை வீசினாரு,
ஆனா நல்ல வேளையாக அந்த பாட்டில் வந்து அவர் மீது படல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவோட கூட்டணி கணக்கு எப்படி இறுதியில மாறுனுச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமதாஸோட பார்வை என்னவா இருந்திருக்குன்னா, பாமக வந்து அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும், அதாவது பாமக அதிமுக இயற்கை கூட்டணி, நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் சொல்றாரு. அப்படிதான் வந்து அதிமுகவை சேர்ந்த சண்முகத்தரமும் பேசி எடப்பாடி பழனிசாமியிடமும் பேசி கூட்டணி வந்து உறுதி பண்ணிட்டோம், பாமக அதிமுக தான் கூட்டணியோட போட்டி போட்டிருக்கணும். ஆனா இறுதி நேரத்துல வந்து அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் என்னோட காலில் விழுந்து அழுதாங்க. அப்போ அன்புமணி என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பாஜகவோட தான் கூட்டணி வைக்கணும், இல்லை அப்படின்னா நீங்க எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அன்புமணி சொன்னதாகவும் அதெல்லாமே ராமதாஸ் இப்ப வந்து வெளிப்படையா சொல்றாரு. இந்த பேட்டியில ராமதாஸ் பல இடங்கள்ல அழுததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அன்புமணி வந்து காலில் விழுந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம நான் வந்து பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் வந்து பல விளக்கங்களை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு மிரட்டினாங்க அப்படின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டையும் ராமதாஸ் வந்து சுமத்தியிருக்காரு. உள்ளபடியே வந்து பாமக நிர்வாகிகளையும் தாண்டி தமிழக மக்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கட்சி வந்து இந்த திசையில நோக்கி போகும், பாமக இந்த திசையை நோக்கி போகும் சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு ராமதாஸோட குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு சார்ஜ் என்ன வைக்கிறார் அப்படின்னா, முன்னாடியே சொன்னது போல அன்புமணி வந்து கூசாம பொய் சொல்றாரு. இப்போ சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் 108 பேர்ல 8 பேர் மட்டும் தான் வந்திருந்தாங்க. பாக்கி 100 பேருக்கு அன்புமணியே போன் போட்டு இந்த மாதிரி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க போறாங்க அப்படின்ற பொய்ய சொல்லி தான் எல்லாத்தையும் வந்து வரவிடாம தடுத்தாரு அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு, மகன் வந்து அப்பா இடத்துல தோத்து போறது ஒண்ணு அவமானகரமான காரியம் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. இதுல நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புதுச்சேரி மாநாட்டில் அன்புமணி நடந்துகிட்ட விதம் தான் ராமதாஸ் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த மேடையில் வந்து அந்த மைக்கை தூக்கி போட்டதாகட்டும், அப்புறம் வந்து முகுந்தனுக்கு எதிராக அங்கேயே பேசினதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இருந்து ராமதாஸ் ஆரம்பத்திலிருந்தே அன்புமணி மீது கோபமா இருந்தாரு. அந்த கோபத்து நீட்சியாக தான் பின் நாட்கள்ல அன்புமணியோட தலைவர் பதவி அவர்கிட்ட நீக்கப்பட்டு அன்புமணி செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். ராமதாஸ் மீண்டும் தலைவர் பதவியை தன்னோட வச்சுக்கிட்டாரு. ஏன்னா கட்சி வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அன்புமணிட்டு இருந்து அவரோட பதவி பறிக்கப்பட்டது அப்படின்லாம் நிர்வாகிகள் சொல்றாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இவங்க 2 பேரோட இந்த அரசியல் எப்படி இருக்க போகுது, பாமக உண்மையிலேயே பிளவுபடுமா? ஏன்னா இன்னைக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பேருக்குமான மோதல் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் முகுந்தன் வந்து அவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். இளைஞரணி தலைவராக இருந்தார் இல்லையா, அவர் வந்து தன்னோட ராஜினாமா கடிதத்தை அன்புமணி ராமதாஸுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமதாஸ் தான் வந்து எங்களோட குலதெய்வம், அன்புமணி ராமதாஸ் தான் எங்களோட எதிர்காலம். ஸோ இவங்க 2 பேருக்கு கீழே நான் தொண்டனா இருந்து பணியாற்ற உறுதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லிட்டு அவரோட பதவியை இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பாமகக்குள்ளேயே வந்து உட்கட்சி பூசல் மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ள போயிட்டு இருந்த மோதல் என்பது இப்போ அரசியல் புயலா மாறி இருக்கு. என்னதான் அப்பா மகனுக்கு இடையில மோதல் இருந்தாலும் இந்த அளவுக்கு ராமதாஸ் குற்றம் சாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு குறிப்பா அவரோட சார்ஜ் என்னவா இருக்கு அப்படின்னா, அன்புமணியை நான் மத்திய அமைச்சராக்குனது தான் என்னோட பெரிய தப்பு அப்படின்ற ஒரு சார்ஜில் ஆரம்பிச்சு தொடர்ந்து அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுமே வந்து அன்புமணிக்கு எதிராக தான் முழுக்கவே இருக்கு. அவர் கடைசியில வந்து என்ன ஒரு தீர்வு கொடுக்குறாரு அப்படின்னா, அதாவது நான் சொல்ற மாதிரி அன்புமணி செயல் தலைவராக இருந்து பணியாற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டா போதும், இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். இதுல ராமதாஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் கட்சியோட கண்ட்ரோல்ல இருப்பேன், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரதுனால அதுக்குள்ள கட்சியை இன்னும் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு, அதுக்கு முன்னாடியே இந்த மோதல்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா அன்புமணி செயல் தலைவராக இருந்து பணியாற்ற தயாரா இருக்காருன்னு சொன்னாலே போதும், இதுக்கான தீர்வு வந்துடும் அப்படின்ற அந்த தீர்வையும் ராமதாஸ் இன்னைக்கு பதிவு பண்றாரு. இதற்கு அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? ஏற்கனவே அந்த மோதல் என்பது எப்போ முடிவுக்கு வரும் தெரியாம தான் பாமக நிர்வாகிகள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராமதாஸோட கருத்து அவங்களுக்கு மேலும் ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியில் என்ன பேசணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தீர்வு வந்துருச்சு பாமகக்குள்ள, அந்த தீர்வை நோக்கி தான் ராமதாஸோட பதில் இருக்கும். அதாவது முகுந்தனுக்கு ஒரு முக்கியமான பதவியும் சௌமியா அன்புமணிக்கு இன்னொரு முக்கியமான பதவியும் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல தகவல்கள்லாம் வெளியில வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ராமதாஸ் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா வச்சு
அந்த பதிலை வந்து பதிலடியா மாத்திருக்காரு. இவரோட குற்றச்சாட்டுகள் மூலமா கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேள்வி வந்து இன்னும் பெருசா எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமா கட்சி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து இன்னும் அந்த பாமக நிர்வாகிகள் இடத்துல நம்பிக்கை இருக்கு. ஸோ தேர்தல் நெருங்குற சமயத்துல நிச்சயமா அப்பா மகன் ஒன்னா வந்து சேருவாங்க, ஒரே தலைமையில கட்சி பயணிக்கும்னால நம்புறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கான நம்பிக்கையே இல்லை. இனிமேலும் தந்தையும் மகனும் வந்து ஒன்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராமதாஸை பொறுத்தளவுல அதிமுக பக்கம் தான் நிற்கிறார், ஆனா அன்புமணி பொறுத்தளவுல பாஜக பக்கம் நிற்கிறார். இதுல வந்து கட்சியோட நலனை பின்னுக்கு தள்ளி அன்புமணி ராமதாஸ் தன்னோட நலனை கருத்துல வச்சு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ராமதாஸை வந்து வற்புறுத்தி இருக்காருன்னு சொல்றாங்க. ராமதாஸை இறுதியில கன்வின்ஸ் பண்ணி பாஜகவோட கூட்டணி போட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக சந்திச்சது. ஆனா இறுதியில வந்து அங்க 2 கட்சிகளுக்கும் தோல்விதான் கிடைச்சது. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்புமணி ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, இப்ப அவரோட டேர்ம் விரைவில் முடிய போகுது. இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரோட மனைவி சௌமியா அன்புமணி தர்மபுரி தொகுதியில் நின்று போட்டி போட்டாங்க. ஸோ பாஜக கூட்டணியில் சௌமியா அன்புமணி போட்டி போட்டதுனால ஒருவேளை அவங்க ஜெயிச்சு வந்துருவாங்க, ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிடலாம் அப்படின்ற காய் நகரத்திலோட தான் அன்புமணி ராமதாஸை கன்வின்ஸ் பண்ணி பாஜகவோட கூட்டணி போட வச்சதாகவும் பல கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ராமதாஸோட இந்த நீண்ட குற்றச்சாட்டுகளுக்கு இன்னும் நம்ம பேசுற டைம் வரைக்கும் அன்புமணி இன்னும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அதற்கு மாறா என்ன பிளான்ல இருக்காரு அப்படின்னா, நாளைக்கு பாமக நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி கூட்ட போறாரு. அதாவது இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, யாரும் ஒன்று சந்திக்க வராதிங்கன்ற மாதிரி சொன்னதா செய்திகள் சொல்றாங்க. நாளைக்கு வந்து பாமக நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் கூட்ட போறாரு. சோழிங்கநல்லூர்ல அந்த கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்தில் ராமதாஸுக்கு அன்புமணி எப்படி பதிலடி கொடுக்க போறாரு, இல்லை அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்க்குற மாதிரி சமாதானமாக போவாரா, இல்லை ராமதாஸ் எதிர்பார்க்குற மாதிரி நான் செயல் தலைவராகவே கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அன்புமணி கொடுப்பாரா, இல்லைனா இவரும் வெளிப்படையா பல குற்றச்சாட்டுகளை சுமத்த போறாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இங்க கிளம்பி இருக்கு. ஸோ நாளைக்கு அந்த கூட்டம் அபிஷியலா நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கேயும் அரசியல் புயலுக்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா இதுவரைக்கும் பல நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவா நிக்கிறதா வெளிப்படையா பேசினாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வன்னியர் சங்கம் எல்லாம் ராமதாஸ் பின்னாடி நிக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. ஸோ பாமகவை சேர்ந்த இந்த 2 முக்கிய தலைவர்களும் ஒன்னா வந்தா மட்டும்தான் கட்சியை வந்து வழிநடத்த முடியும், இல்லைன்னா கட்சி வந்து இரண்டா உடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற சமயத்துல தான் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுல ராமதாஸ் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கும்போது, பாமக பாஜகவோட கூட்டணி வச்சது தான் மிக பெரும் தவறு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்ல வர்றாரு. ஏன்னா சப்போஸ் பாஜகவோட கூட்டணி வைக்கல, அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாமக குறைஞ்சது ஒரு 2-3 இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கும், ஜெயிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதிமுகவும் ஒரு 6-7 இடங்கள்ல நிச்சயமா ஜெயிச்சிருக்கும். ஏன்னா இது வந்து இயற்கையான கூட்டணி அப்படின்றதுனால நிச்சயமா பாமக சில வெற்றிகளை பெற்று இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இதன் மூலியமா பாஜகவோட மீண்டும் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற செய்தி அன்புமணிக்கு சொல்ல வரதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, என்னதான் இப்ப வந்து ராமதாஸ் பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அதிமுக பக்கம் தான் போனான்னு சொன்னாலுமே அங்க வந்து காட்சிகள் அப்படி இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா கூட்டணி போட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பாமக அதிமுக பக்கம் போனாலும் அது பாஜக பக்கம் போனது சமந்தான். ஸோ இனிமேல் வந்து என்னதான் ராமதாஸ் அதிமுக பக்கம் போறதுக்கு ஆசைப்பட்டாலும் அது வந்து கடைசியில பாமகவை பாஜக கூட்டணிக்குள்ளதான் பாமகவை கொண்டு வரும் அப்படின்றது வந்து மறுக்க முடியாது. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்கள்ல விரைவிலேயே மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தலில் பாமக எம்எல்ஏக்கள் யார் பக்கம் நிற்பாங்க, யார் சொல்றதை கேட்டு பாமக எம்எல்ஏக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க, ராமதாஸ் சொல்றதை கேட்பாங்களா, இல்ல அன்புமணி ராமதாஸ் சொல்றதை கேட்டு எம்எல்ஏக்கள் வாக்களிப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. யாருக்கு வாக்களிக்க போறாங்க? அதிமுக கூட்டணிக்கு ராமதாஸ் விரும்புறாரு. ஸோ அதன் அடிப்படையில் அதிமுக நிறுத்துற வேட்பாளர்களுக்கு பாமக வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாமக எம்எல்ஏக்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கு, யார் சொல்றதை கேட்கறது அப்படின்ற ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் இன்னொரு பக்கம் தேமுதிகவை சேர்ந்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவோட டீல் பேசப்பட்டதா சொன்னாங்க இல்லையா, அந்த டீலை வச்சுதான் மீண்டும் வந்து பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கணும், இது அவங்களோட கடமை அப்படின்ற மாதிரி பிரேமலதா பேசியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த டிஎம்டிகேக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சதை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி கோரிக்கை எதுவுமே டீல்ல பேசப்படலை,
அப்படின்ட்டு அதிமுக தொடர்ந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் சென்னையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க. இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கூட்டம் நடைபெற போகுது. இந்த கூட்டத்திலையும் பல முக்கியமான முடிவுகள், வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பாக யாரை நிற்க வைக்கலாம், இதுலேயும் பல போட்டிகள் போயிட்டு இருக்கு. அதாவது ஜெயக்குமார்ல ஆரம்பிச்சு செம்மலை, அப்புறம் கோகுல இந்திரா, அப்புறம் ராஜ் சத்யன் போன்ற அதிமுக நிர்வாகிகள்லாம் இந்த ஒரு போட்டியில் இருக்காங்க. ஸோ இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து பேசினதுக்கு அப்புறம் அதிமுகவும் கூடிய சீக்கிரம் வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க. நான் நேற்றைய தினம் திமுக வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள அதிமுகவும் ஃபைனலைஸ் பண்ணி அவங்களோட கேண்டிடேட்ஸை கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் கிளம்பி இருக்கு. ஸோ இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே ஒரு பெரிய ஹாட் டாபிக் என்ன அப்படின்னா பாமக ராமதாஸோட இந்த பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் தான். இதற்கு அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு, பாமகவோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த தலைவர்களோட யுத்தம் முடிவுக்கு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே எழுந்திருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.